நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். உதகையில் கிறிஸ்துமஸ் கேக் கலவை தயாரிக்கும் பணியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் NS நிஷா மற்றும் தனியார் ஹோட்டலில் தங்கியுள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் கலந்து கொண்டு கேக் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். முந்திரி, திராட்சை, பிஸ்தா, பாதாம் போன்ற உலர்ந்த பொருட்களை கொண்டும் உயரக மதுபானங்களை கொண்டு பிரம்மாண்டமான 100 கிலோ கிறிஸ்துமஸ் கேக் கலவை தயாரிக்கும் பணி உதகையில் நடைபெற்றது. கிறிஸ்துமஸ் என்றாலே அனைவரின் நினைவுக்கு வருவது பல வகையான கேக் தான். பிளாக் ஃபாரஸ்ட், வெண்ணிலா, சாக்லேட், பிளம், தெராமிசி என பல வகையான கேக்குகள் அன்றாட நாம் அறிவோம். வேகமாக மாறிவரும் இன்றைய உலகில் நேரமின்மை காரணமாக கேக் தயாரிப்பதை மறந்து கடைகளில் வாங்கி சென்றாலும் இந்த சுவையான கிறிஸ்துமஸ் கேக் பின்னணியில் பல சுவையான தகவல்களும் உள்ளன. 17ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் கிறிஸ்துமஸ் கேக் தயாரிப்பதற்கான பணிகள் ஓரிரு மாதங்களுக்கு முன்பாகவே துவங்கிவிடுவதாகவும், கேக் கலவை செய்வது அறுவடை காலத்தை குறிக்கின்ற வகையிலும் புத்தாண்டை வரவேற்கும் விதமாகவும் பெரிய சம்பிரதாயமாக கருதப்பட்டு வந்ததாம். இத்தகைய வளமான சம்பிரதாயத்தை இன்றைய காலகட்டத்தில் எடுத்துரைக்கும் வகையில் உதகையில் உள்ள தனியார் ஹோட்டலில் இந்த கேக் கலவை தயாரிக்கும் பணி நடைபெற்றது. இந்த கலவையின் போது முந்திரி, திராட்சை, பிஸ்தா, பாதாம், செர்ரி, பேரிச்சை பழம் என பல்வேறு பொருட்கள் கலக்கப்பட்டன. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு ஓரிரு தினங்கள் வரை இந்த கலவை ஊறி நறுமணமும் சுவையும் சேர அவ்வப்போது கிளறப்படுவதாக ஹோட்டலின் இயக்குனர் கூறினார். கேட்பதற்கே கேக் கலவை சுவையாக இருக்கும்போது சுவைத்தால் எப்படி இருக்குமோ என்பது கற்பனைக்கு எட்டாதது அல்ல. இந்த கேக் கலவை தயாரிக்கும் பணியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் NS நிஷா மற்றும் ஹோட்டலில் தங்கியுள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் கலந்து கொண்டு கேக் தயாரிக்க கலவையில் ஈடுபட்டனர். என்ன